ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோல OMR கேளம்பாக்கத்துக்கும் திருப்போரூருக்கும் மிடில் இருக்க கண்ணகப்பட்டு அப்படின்ற பிளேஸ்ல இருக்க ரீசேல் ரெசிடென்ஷியல் பிளாட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்க ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது நம்ம சேனல்ல அட்வர்டைஸ் பண்ணி சேல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பர் கால் பண்ணுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா OMR ரோட்ல கண்ணகப்பட்டு அப்படின்ற பிளேஸ்ல கேளம்பாக்கம் டு திருப்போரூர் போகும்போது ரைட் சைட்ல ஸ்ரீ சைத்தன்யா மஹால் இருக்கும். இந்த மஹால் பேக் சைட்லயே நம்ம ப்ராப்பர்ட்டி லொகேட் ஆயிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டில இருந்து ஜஸ்ட் 1 to 1.5 கிலோமீட்டர்ல சிவ் நாடார் யூனிவர்சிட்டி இருக்கு. OMR ரோட்ல இருந்து ஜஸ்ட் 300 to 400 மீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டியை ரீச் பண்ணிடலாம். இப்போ நீங்க பாக்குறது தான் ஹரிணி சிட்டி. இது ஒரு பஞ்சாயத்து அப்ரூவலோட ஃபார்ம் பண்ண ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் லே அவுட். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தளவுல 14 பிளாட்ஸோட ஃபார்ம் பண்ண ஒரு ஸ்மால் லே அவுட். இப்போ ரீசேலுக்கு வந்திருக்க பிளாட் பாத்தீங்கன்னா நம்பர் 1 பிளாட். இது ஒரு ஈஸ்ட் அண்ட் நார்த் ஃபேசிங்ல இருக்க கார்னர் ப்ராப்பர்ட்டி. ரெண்டு சைட்லயுமே பாத்தீங்கன்னா 27 ஃபீட் வைட் ரோட்ஸ் இருக்கு. இந்த பிளாட்டோட டோட்டல் ஏரியா பாத்தீங்கன்னா 1684 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. இப்போ நீங்க பாக்குற பில்டிங் பாத்தீங்கன்னா ஸ்ரீ சைத்தன்யா மஹால். நம்ம பிளாட்ல இருந்து பார்க்கும்போது கிடைக்கிற வியூ தான் அது. இந்த பிளாட்ல இருந்து வித்தின் 1 கிலோமீட்டர் ரேடியஸ்ல பாத்தீங்கன்னா ஹை ரைஸ் அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் நிறைய இண்டிவிஜுவல் ஹவுசஸ் எல்லாமே இருக்கு. 5 to 7 இயர்ஸ்ல ஹை ரிட்டர்ன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்காக நீங்க ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு பிளாட் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த பிளாட் நீங்க சூஸ் பண்ணலாம். ஏன்னா OMRல டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே மேசிவா வந்துட்டு இருக்கு. நான் இந்த ஏரியால இருந்தவங்கள விசாரிச்ச வரைக்கும் இந்த ரீசேல் பிளாட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு புது லே அவுட் ஃபார்ம் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கான மார்க்கிங்ஸ் எல்லாமே இந்த லேண்ட்ல பண்ணிருக்காங்களாம். இந்த லேண்ட் பாத்தீங்கன்னா நம்ம ரீசேல் பிளாட்டுக்கு நெக்ஸ்ட் லேண்டா இருக்கு. OMR ரோட்ல திருப்போரூர் சரௌண்டிங்ஸ்ல நியூவா ஃபார்ம் பண்ண லே அவுட் எல்லாமே பாத்தீங்கன்னா 2500ல இருந்து நியர்லி 4000 வரைக்குமே பர் ஸ்கொயர் ஃபீட் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரீசேல் பிளாட்டுக்கு ஓனர் ஆஸ்கிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட் 1800 ரூபீஸ் கேக்குறாங்க. மென்ஷன் பண்ணிருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா நெகோஷியபிள் தான். இந்த ப்ராப்பர்ட்டியோட லொகேஷன் பின் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருக்கிறதால என்னோட நம்பரை ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன். இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பர் கால் பண்ணுங்க. உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸை டைரக்டா அந்த ப்ராப்பர்ட்டி ஓனருக்கு ஷேர் பண்ணிடுவேன். நீங்க டைரக்டா அவங்க கிட்டயே ரேட் நெகோசியேஷன் எல்லாமே பேசிக்கலாம். இதுக்காக எந்த விதமான புரோக்கரேஜோ மீடியேட்டர் சார்ஜஸோ நாங்க பையர் கிட்ட வாங்குறது இல்ல. ப்ராப்பர்ட்டி ஓனர் அப்ராட்ல இருக்கிறதால இந்த சேல் ப்ராசஸ்க்கு ஜஸ்ட் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக OMRல ப்ராப்பர்ட்டிஸ் தேடிட்டு இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.